ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தரமான விதைகள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் விதைக்கிறவனை பற்றி ஓமையில் பல செய்திகள் பேசப்பட்டாலும் ஒரு பிரதான செய்தி என்னவெனில் அது விதையை பற்றிய செய்தியாகும். விதைத்த விதைகள் விழுந்த நிலங்கள்தான் 4 வகையே தவிர விதைகளின் தரம் ஒன்றுதான். தரமான விதைகள் நல்ல நிலத்தில் விழும்போது பலன் கொடுக்கிறது. தரமில்லாத விதைகள் எந்த நிலத்தில் விழுந்தாலும் அது பலன் தராது. சத்தியத்தை விதைக்கும் போது அது கண்டிப்பாக பக்குவப்பட்ட இதயத்தில் விழும் என்பதும் அது பலன் கொடுக்கும் என்பதும் உறுதி. வசனத்தை போதிக்கிறவர்கள் கவனமாகவும் ஞானமாகவும் போதிக்க வேண்டும் என்பது அவசியம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுவதால் கர்த்தர் நமக்கு தந்த சத்தியம் ஒன்றுதான். அது ஒரே தரத்தை உடையதாய் இருக்கிறது. அது சொல்லப்படும் போது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். HLG என்பவர் கதை ஒன்று கூறுவார். அவர் ஆராதனை செய்யும் சபையிலே தாமஸ் என்னும் வயதான தனிமையான ஒரு நபரும் ஆராதனை செய்து வந்தார். நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு அவருக்கு யாருமே இல்லை. அவர் மரித்தபோது யாருமே அவருக்கு பின் செல்ல இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி HLG என்பவர் கல்லறைக்கு செல்ல முடிவு செய்தார். அது ஒரு மழைக்காலம். அங்கு யாருமே இல்லை. ஆனால் கல்லறை வாசலில் போர் வீரன் ஒருவன் காத்து கொண்டிருந்தான். அவர் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவரது மேலாடையில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. சடங்கை நிறைவேற்றுவதற்காக கல்லறையின் அருகே வந்தான். முடிந்தபோது ஒரு அடி முன் எடுத்து வைத்தான். ஒரு அரசனுக்கு கொடுக்கும் உயரிய மரியாதையை தனது சல்யூட் மூலம் கொடுத்தான். HLG என்பவர் அந்த போர் வீரனோடு அருகே சென்றார். அப்பொழுது காற்று வீரனுடைய மேலாடையை நீக்கிற்று. உள்ளாடையில் அவன் ஓர் இராணுவ அதிகாரி என்பதற்கான பேட்ஜ் இருந்தது. அப்போது அவன் சொன்னான், நான் எனது சிறு வயதில் அடங்காதவனாக இருந்தேன். என்னை இந்த உயரிய நிலைமைக்கு ஆளாக்கியவர், எனக்கு எல்லாமே இவர்தான் என்றார். ஆம், நாம் விதைக்கும் விதைகள் தரமானதாய் இருந்தால் நிச்சயம் பலன் கொடுக்கும். தாமஸ் அவர்களின் ஓய்வு நாள் பள்ளிப்பாடம் ஒருவரை உயர்ந்த மனிதராக்கியது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.